அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்பு நேசிப்போம் குழுவின் மாதம் ஒரு மகத்தான நாவல் முன்னெடுப்பின் 3வது மாதம். இம்மாதம் ராஜநாராயணன் அவர்களின் கோபல்ல கிராமம் நாவல் குறித்து வாசித்து பதிவு எழுதி மாத இறுதியில் கலந்துரையாடிய கூடியிருக்கிறோம். இந்த நாவல் வந்து எப்பவுமே நமக்கு ஸ்பெஷல். ஏன்னா இது கிட்டத்தட்ட 3வது முறையா இந்த நாவலை பத்தி நம்ம பேசுறோம். எத்தனை பேர் 3 தடவை கலந்துட்டீங்கன்னு தெரியல. ஏன்னா எழுத்தாளர் கொண்டாட்டம் நம்ம ஒண்ணு பண்ணோம். அப்பவும் கீராவோட படைப்புகள் எல்லாம் எடுக்கும்போது அப்பவும் கோமல கிராமம் நிறைய பேரால வாசிக்கப்பட்டது. அப்புறம் கீராவோட ஊருக்கே போனோம். அப்பவும் கொஞ்சம் பேர் வாசிச்சுட்டு வந்து அந்த ஊரெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து 3வது முறை. ஓகே, தொடர்ந்து அவரை வாசிக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, சங்கர் நீங்க பேசலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ராஜநாராயணன் அவர்களுடைய கோபல்ல கிராமம், ஏற்கனவே நான் அவருடைய சிறுகதை படிச்சிருக்கேன், வேட்டி சிறுகதை படிச்சிருக்கேன். அப்புறம் கோபல்லபுரத்து மக்கள் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின அந்த புத்தகத்தையும் வாசிச்சிருக்கிறேன். கோபல்ல ஒரு கிராமம் அப்படிங்கிறது இந்த தடவை தான் நான் முதல் தடவையா வாசிக்கிறேன். இந்த மகத்தான நாவல் வாசிப்பு கூட சேர்ந்து வாசிச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது கதை அப்படின்னு சொல்றதை விட உண்மையிலே வந்து இது ஒரு வாழ்க்கை, அவங்களுடைய வரலாற்றை வந்து அவர் ஒரு புனைவா எழுதியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட அங்க இருந்த எல்லா விஷயங்களையும் வந்து அவர் ஆவணப்படுத்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுடைய சடங்குகள் ஆகட்டும், சம்பிரதாயங்கள் ஆகட்டும், நம்பிக்கைகள் ஆகட்டும், அவங்க அதை எடுத்துட்டு போற விதம், அவங்களோட வாழ்க்கை, உணவு, மருத்துவம், ஜோதிடம் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள விஷயங்களையும் அவர் வந்து மொத்தமா தொகுத்து இருக்கிறாரு. அதனால இது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு வரலாற்று பதிவா தான் நான் பாக்குறேன். பெயர்கள் வேணா புனைவின் இதுக்காக வந்து பெயர்கள் வந்து கொடுத்திருக்கலாம். மற்றபடி இது 2 முக்கியமான கதைகளை பேசுது அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து பழைய காலத்துல நடந்த, அவங்களுக்கு வழி வழியா சொல்லப்பட்டு வந்த அவங்களுடைய ஒரு வரலாற்று கதை. இன்னொன்னு நிகழ்காலத்துல அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்க இந்த ஊருக்கு வந்து எப்படி வாழ்றாங்க, அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கையை அமைச்சு பேரலல் ஸ்டோரி டெல்லிங்கா இது வந்து போயிட்டு இருக்குது. எப்பவுமே வந்து கீராவோட கதைகள் அப்படின்னும் போது அது அவருடைய அனுபவங்கள்ல இருந்து மனித உணர்வுகளை கலந்து எழுதுற ஒரு கதைகளா தான் இருக்கும். இந்த முறை பார்த்தோம்னா இது அவரே வந்து கேட்ட, அதாவது அவருக்கு செவி வழி கிடைச்ச தகவல்களை வச்சு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டோட பாதியில நடந்த விஷயங்களை தான் அவர் வந்து இதுல கதைகளா தொகுத்திருக்கிறாரு. மீதி 2வது பாகம் வந்து இப்ப நடக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் தொகுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மக்களுடைய அந்த எளிமை எல்லா விஷயத்திலயும் வந்து அவங்க வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போறாங்க. சிம்பிள் லைஃப் தான், ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து அப்போ வந்து கும்பினி ஆட்சி அப்படின்னு சொல்ற கம்பெனியோட அவங்களோட ஆட்சிக்கு கீழ் இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு கீழ் இருந்தாலும் இவங்களுக்குன்னு எந்த ஒரு கட்டமைப்போ, எந்த ஒரு கட்டுப்பாடோ, இவங்களுக்குன்னு தனியா ஒரு அதிகாரமோ, அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றப்பட எந்த ஒரு இதுவுமே இவங்களுக்கு இல்லை. இவங்களோட லைஃப்பை பாத்துக்கிறாங்க, இவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை இவங்களே தீர்த்துக்கிறாங்க, இவங்களோட விவசாயத்தை இவங்களே பாத்துக்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. அது வந்து இது இது ஒரு தனித்தீவு மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ஆட்சியோடையோ எந்த ஒரு அதிகாரத்துக்கும் கட்டுப்படாம இவங்க தனியா இருக்கிற மாதிரி தான் வந்து முதல்ல இருந்தே நமக்கு தோணுது. அதே மாதிரி புலம்பெயர்தல், நம்ம வந்து புலம்பெயர்தல் வந்து நாடு விட்டு நாடு போறது இல்லாம ஒரு மாநிலம், அப்போ மாநிலம் மொழிவாரி மாநிலம் இல்லாம இருந்த கூட ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்த ஒரு பெரிய கூட்டத்தோட ஒரு குழுவினுடைய ஒரு வாழ்வியல் இதுதான் நம்ம பாக்குறோம். இதுல புலம்பெயர் சொல்லும் போது அவங்களும் அதுல நிறைய விஷயங்கள் வந்து அவர் நோட் பண்ணிட்டே வர்றாரு. அங்கிருந்து இங்க வரும்போது இடத்துக்கு இடம் மாறுபடுற மக்களுடைய முகம், அவங்களுடைய அந்த அந்த முகத்தோட ஷேப்ல இருந்து, அவங்களோட பேச்சுல இருந்து, மொழியில இருந்து, ஈவன் எந்த அளவுக்கு கூர்மையா பாக்குறாருன்னா அவங்க ஊர்ல இருந்து இங்க வரும்போது இங்க இருக்கிற மாடு கண்ணுக்குட்டி கூட வித்தியாசமா இருக்குது, நம்ம ஊரோட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு புலம்பெயரும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒவ்வொரு மாற்றங்களையும் வந்து அவங்க பதிவு பண்ணிட்டே வர்றாரு. அதே மாதிரி எத்தனை பேர் அங்கிருந்து இங்க எந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த நூல்ல இருந்து வெளியில போய் தேடி நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எந்த மாதிரியான இனத்தவர்கள், அதாவது கம்மாவர், ரெட்டியார், கம்பளத்தார், செட்டியார், பிராமணர், சக்கிலியர், பொற்கொல்லர் இப்படின்னு நிறைய பேர் வந்து அங்க இருந்து இங்க வந்து புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க ஒரே ஒரு இனம் இல்லாம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ தட் வர்ற இடத்துல வந்து அவங்க அந்த காட்டை ஃபுல்லா திருத்தி அங்க ஒரு கிராமத்தை அமைச்சு வீடு கட்டி வாழணும்னா
எல்லா வேலையை செய்யற மக்களும் அவங்களுக்கு வேணும். தச்சர் வேணும், கொத்தனார் வேணும், மண்பானை செய்யறவங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா குழு, எல்லா தொழில் செய்யற ஆளுங்களும் வந்து சேர்ந்துதான் இங்க வந்து வந்து இந்த கிராமத்துல வந்து தங்கி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுவும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே இடத்துல ஒண்ணா இருக்கும்போது எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதுவும் அவங்களே சமாளிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 3 முக்கியமான கதாபாத்திரம் வந்து எனக்கு கதை ஃபுல்லா படிக்கும்போது 3 பேர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒண்ணு வந்து அக்கையா அப்படின்னு சொல்ற ஒரு நபர். அவர் வந்து எந்த இடத்துலயுமே வந்து அந்த ஊரையும் விட்டு கொடுக்காம, அதே நேரத்துல அவங்களோட நம்பிக்கைய வந்து எங்கேயுமே வந்து தப்பா யோசிக்காம, ஆனா அத கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாரு. இது வந்து பிராக்டிகலா பாசிபிளா? இவங்க சொல்ற மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் உண்மையிலேயே நடந்திருக்குமா? குறிப்பா வந்து அவங்க தப்பிச்சு வர்றாங்க இல்லையா? அந்த ஆந்திரால இருந்து அவங்க தப்பிச்சு வர்ற நேரத்துல, அவங்களுக்கு வந்து நடக்கிற அந்த விஷயங்கள், அந்த ஆலமரம் அவங்களுக்கு உதவி செஞ்ச விதமா இருக்கட்டும், ஒரு கோவிலுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்கள வந்து காப்பாத்தி, அவங்கள மத்தவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதா இருக்கட்டும். இந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த பாட்டியம்மா கதையா சொல்லும்போது, இத வந்து இவரு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாரு. அத வந்து அவர் மனசுக்குள்ள வந்து இது எப்படி நடக்கும்? அப்படின்னு ஒரு எதார்த்தவாதியான ஒரு ஆளா வந்து அக்கையா எல்லா இடத்துலயுமே திகழ்றாரு. அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு குறும்பும் இருக்குது. அது வந்து கதை முழுவதுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது வந்து இந்த நகைய பறிகொடுத்த பெண்ணு, அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய கணவர், சொக்கலிங்கம் ஆசாரி அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் வந்து இத்தனைக்கும் அவருக்கு வந்து அவர் ஒய்ஃப ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் அவ்ளோ சந்தோஷமா இருந்தவங்க. ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்துல வந்து அந்த ஒய்ஃப் வந்து அவங்க வீட்ட விட்டு வெளிய போயி, அவங்களுக்கு ஒரு துரு ஒரு ஒரு துர்மரணம் நடந்துருது. ஆனா, அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்துல வச்சு அந்த சொக்கலிங்கம் அவர் நடந்துக்கிற விதம், அவர் பேசுறது, அதாவது அவர் லைஃப்ல இருந்த ஒரே ஒரு பிடி அவங்களோட மனைவி. அவங்களே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே இல்ல. ஆனா, அவரால அந்த இடத்துல பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண முடியல. இத்தனைக்கும் கொலையாளி தன் கண் முன்னாடி நின்னாலுமே கூட, அவர் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம, சரி என்னோட இது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். நான் அப்படியே கிளம்புறேன். அப்படியே நாடோடியா நான் என்னோட இத வந்து இனி மீதி இருக்கிற நாள வந்து நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு கிளம்புறாருன்னு சொல்றேன். அந்த இடம் வந்து ரொம்பவே கனமா இருந்தது. அவர் வந்து எந்த ஒரு எதிர்வினையும் நெகட்டிவா எந்த ஒரு எதிர்வினையும் பண்ணாம அப்படியே கிளம்பி போறது அப்படிங்கிறது, அவரு கேரக்டர் படிக்கும்போது கொஞ்சம் நெருடலா இருந்தது. 3வது அந்த திருடன். அவருக்கு கடைசி வரைக்குமே அவரோட பேர் எங்கேயுமே சொல்லல. அவருமே எல்லா இடத்துலயுமே மௌனமாவே தான் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து பேசாமலே வந்து என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு எத்தன விதமா கேட்டாலும் அவர் எங்கேயுமே பேசல. அப்போலாம் அவர் மேல நமக்குமே ஒரு கோவம் இருக்கும். ஏன் ஒரு பாம்படத்துக்காக ஒரு கொலை பண்ற அளவுக்கு இவன் இவ்வளவு மோசமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு தண்டனை குடுக்கிற ஒரு நேரத்துல வந்து அவன் கவலைப்படுறான், அழுறான், துடிக்கிறான், வலியில பொறுக்க முடியாம இருக்கிறான். அதெல்லாம் போயி அங்க பக்கத்துல சின்ன பொண்ணுங்கலாம் விளையாட வந்திருப்பாங்க. அந்த விதையெல்லாம் பொறுக்க வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து பேசி, "என்னால வந்து வலி தாங்க முடியல. எனக்காக நீங்க வந்து அம்மனுடைய கும்மி பாட்டு வந்து பாடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்கிற இடம் வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஏன்னா, அவர் கொலையாளி. அவருக்கு தண்டனை குடுத்துட்டாங்க. ஓகே. அந்த தண்டனையில அவரு வலி பொறுக்க முடியல. அந்த நேரத்துல அவர் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. அதையும் இந்த கிராமத்துல உள்ளவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாவே எடுத்துக்கிறாங்க. நடுவுல அவரு தண்ணி வேணும்னு கேட்கும்போது கூட, மறுபடியும் இந்த கேள்வி வந்து அந்த தலைவர் வரைக்கும் போகுது. கோ கோ கோவிந்தப்பா வரைக்கும் போகுது. அவரு வந்து சொல்றாரு, "சரி யாரா இருந்தாலும் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கலன்னு நம்ம சொல்ற ஒரு பேச்சு நமக்கு வரக்கூடாது. தண்ணி குடுங்க, பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லி தண்ணிலாம் குடுக்குறாங்க. அப்புறம் இவரு கேட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுங்களும் வந்து அந்த பாட்ட பாடுறாங்க. இந்த பாட்டும், அந்த பாட்ட கேட்டுட்டு இருக்கிற அந்த ஆளு, அவருடைய தண்டனை நடக்கிற இடம், அவரோட உடம்பு, இது எல்லாமே வந்து நம்மளால விசுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அந்த இடத்திலேயே நம்ம நின்றிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம்? அப்படின்னு தான் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். அவன் தப்பு பண்ணிட்டான். அத அவன் உணர்ந்துட்டான். தண்டனை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். அதையும் இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா எடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்ற அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த 3 பேர வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் இவங்களுடைய நம்பிக்கைகள். அதாவது இப்போ நம்ம வந்து பகுத்தறிவு பத்தி பேசுறோம். எதார்த்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் தாண்டி அந்த காலத்துல இருந்த மக்கள் கிட்ட சில நேரம் வந்து நம்பிக்கைகள் ரொம்ப அதீதமான நம்பிக்கைகளாவும், சில இடத்துல மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க அத வந்து அது மூட நம்பிக்கைன்னு நினைக்கலன்னா கூட, அது அவங்களோட நம்பிக்கைன்னு நினைச்சு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்ப ஆவணப்படுத்துறாரு. இப்ப ஆவணப்படுத்துதல் மூலமா, இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும்போது, இப்படியெல்லாம் கூட ஒரு காலத்துல நம்பி, இந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கதை சொல்லல் மூலமா நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்கள எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுது. இது வெறும் கதைகளா மட்டும் இல்லாம,
இது ஒரு மானுடவியல் ஒரு பதிவா பார்க்கலாம், ஒரு இனவியல் பதிவா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் தான் இதுல வந்து அவரு பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆன் அ லைட்டர் சைடு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்னா இதுல இருக்கிற இந்த பட்டப்பெயர்கள், பட்டப்பெயர்னு சொல்ற அவங்கவங்களோட குணத்தை சொல்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், அவங்களோட குணத்தை சொல்றதா இருக்கலாம், இல்ல அவங்க வாழ்க்கையில நடந்த, இல்ல அவங்க ஊர்ல செஞ்ச ஏதாவது ஒரு சின்ன குறும்பு சேட்டை அது மூலமா வந்த பேரா இருக்கலாம். சில பேர் வந்து ரொம்பவே காமெடி பேரும் இருக்குது, ரொம்ப சீரியஸான பேரும் இருக்குது. கோழிமயிர் சின்னையன் அப்படிங்கிற பேரு, மண்ணு திண்ணி ரெங்கையன், புலிக்குத்தி சுப்பையா, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து நம்ம அது வரிசையா அதை அந்த ஒவ்வொரு பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ற இடமும் நல்லா இருக்கும். அந்த பஞ்சாயத்துல அவங்க உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு பக்கத்துல இருக்கிற இவரு, அவருக்கு பக்கத்துல காலை தூக்கி உட்கார வச்சிருக்காரு அவரோட பேர் வந்து இது, அவருக்கு பக்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வந்து நம்மளும் அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சு நம்ம பக்கத்துல உட்கார வச்சுட்டு இது இவரு, இது இவரு, இது இவருன்னு ஒருத்தர் பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி கீரா வந்து நமக்கு அவங்க ஒருத்தரையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதே மாதிரி இந்த கோவிந்தப்ப நாயக்கர் வந்து ஒரு கட்டத்துல சொல்லுவாரு, நமக்கு ராஜாங்கமும் இல்ல, இனி நாம தான் நமக்கு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கை இப்படிதான் அமைய போகுது. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுல அவங்களுக்கு ஒருத்தர் பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவங்களை யாரோ அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள எடுக்கிற அந்த முடிவு வந்து உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது நடந்திருக்கலாம், இல்ல நடக்காம இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு ஊர் உண்மையிலேயே இருந்திருந்துச்சுன்னா, இந்த மக்கள் இந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அங்க போய் நம்ம ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த கதையும், இந்த கதையில வந்த மனிதர்களும், இந்த இடங்களும் வந்து நம்மள வந்து நேரடியா வந்து தொற்று போ தொற்று போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியான ஒரு கதையை எழுதின கரிசல் மண்ணின் கதை சொல்லி கீரா அவருடைய வீட்டுக்கும், அவருடைய ஊருக்கும் நம்ம வாசிப்பை நேசிப்போம் குழுவின் வாசிப்பு சுற்றுலா மூலமா நானும் அதுல பங்கு பெற்று அங்க போய் எல்லாத்தையும் நேர்ல பார்த்து உணர்ந்துட்டு வந்தேன், அனுபவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுல ரொம்பவே சந்தோஷமாவும், பெருமையாவும் இருக்குது. இந்த மகத்தான நாவல் வாசிப்புல பங்கெடுத்துட்டு இன்னைக்கு உரையாடல் நடத்தியதுல மகிழ்ச்சி. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நன்றி சங்கர். அரவிந்த் பேசுங்க. ஆமா, நான் பேசுறேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது, பேசுங்க. மாதம் ஒரு மகத்தான் நாவல். கீராவோட முதல் நாவல் இதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேட்டி வந்து 1975 எழுதியிருக்காரு. அது ஒரு சிறுகதை மற்றும் கடினமா இருக்கும். இதுதான் அவரோட முதல் நாவல். இது ஃபர்ஸ்ட் அந்த பகுதியில் படிக்கும் போதே நம்ம வந்து ஒரு படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சீன் வைப்பாங்கல்ல, படம் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே மேல நிலவுல இருந்து காமிச்சு அப்படியே இந்த கிராமம் இருட்டா இருக்கும். அதுக்கு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை காமிச்சு அப்படியே அந்த கிராமத்துக்குள்ள போற மாதிரி கட்டுவாங்களா, அப்படிதான் நான் இதை தொடங்கும் போது நான் படிச்சினேன். கிராமம் வந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு விஷயமா விவரிச்சு காலையில விடிஞ்சு அப்படியே அந்த கதை அப்படியே தொடருது. அப்பதான் அவங்க அங்க மங்கம்மா அவங்க பேரு என்ன, அவங்க அவங்க வராங்க, அந்த புலதாச்சியா இருக்கிறவங்க. சோ அங்க நான் இந்த கதையை முதல் முறையா படிக்கிறேன். நானு இப்படி நடக்கும்னாலாம் நான் எதிர்பார்க்கல. சரி, ஏதோ கதை வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா போக போகதான் இதுல வந்து தெரியுது. முதல்ல வந்து ஒரு பெண்ணை வச்சு தொடங்குறாரு. அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சிடறாங்க. அப்புறம் வந்து அந்த கோட்டையார், அந்த 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 மக்கள், அந்த அந்த கோட்டையார் கிராமத்துல அந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து என்னென்ன பண்றாங்கன்னு அவங்கள பத்தி விவரிக்கிறாரு. அப்படியே அங்க இருக்கிற அவங்க பாட்டி மங்கைத்தாரு அவங்க வந்து இவங்க எப்படி இந்த இந்த கிராமத்துக்கு வந்தாங்கன்னு அப்படியே அது ஒரு பிளாஷ்பேக் எடுத்துட்டு போறாங்க. அங்க சென்னாதேவி அவங்கள விவரிக்கிறாங்க. அங்க இருந்து இவங்க துலுக்கரசர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு இங்க வந்தாங்க, வர வழியில என்னெல்லாம் அனுபவிச்சாங்க, இந்த மாதிரி எவ்வளவு பேர் இறந்தாங்க பசியால அப்படின்ற மாதிரி விவரிச்சு எப்படி வந்து இவங்க இங்க இங்க செட்டில் ஆகி இங்க எப்படி அந்த கிராமத்தை உருவாக்குறாங்கன்ற மாதிரி அப்படியே கதை வந்து அவங்க அந்த அந்த பாட்டி சொல்ல சொல்ல ஒரு ஒரு இடத்துலயும் வந்து இந்த கதை வந்து விவரமா போகுது. இதுல ரொம்ப முக்கியமா பார்த்தா இதுல வர பேர் தான் ஒரு ஒரு பேருக்கும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த பேருக்கான அர்த்தங்களும் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பாக்குற நம்ம ஊர் கிராமங்கள்ல எல்லாருக்கும் பேருக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு பட்ட பேர் வச்சிருப்பாங்க, ஏதோ இருக்கும். அது வந்து ரொம்ப கிண்டலா இருக்கலாம், இல்ல ஒரு மரியாதை நிமித்தமா இருக்கலாம், இல்ல சில நேரங்கள் ஆபாசமான பெயர்களா கூட இருக்கும். அது அந்த மாதிரி பெயர்களுக்கு அந்த அவங்களோட ஒரிஜினல் பெயருக்கு முன்னாடி இப்படி ஒரு பெயர் இருக்கும். நம்ம இதை படிக்கும்போது அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கும் இப்படிதானே அந்த பேரை வச்சிருப்பாங்க
அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். அந்த மாதிரி ஒரு கிராமத்துல முழுக்க முழுக்க நான் என்னோட ரிவ்யூவில் கூட எழுதியிருப்பேன். ஒரு பாரதி ராஜா படம் பார்க்கும்போது இல்ல கிராமம்னும் போது நம்ம அவரை தான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். பாரதி ராஜாவோட படம் பார்க்கும்போது எப்படி முழுக்க முழுக்க ஒரு கிராமத்தை அந்த வாசனை முள்ளோட இருக்குமோ அந்த மாதிரி இந்த புத்தகம் இது முடிஞ்சிடவே கூடாதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதிலே பயணிச்சுட்டு இருக்கோம், அங்கவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் தான் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. நான் இதுக்கு அடுத்துதான் அந்த கோபாலபுரத்து மக்கள்னு நினைக்கிறேன். இதுதான் அவரோட இத தொடர்ச்சி தான் அந்த புத்தகம்னு நினைக்கிறேன். ஸோ இதை படிக்கும்போது ஓகே, இன்னும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நான் கீராவோட அந்த 9 தொகுப்புகள் வாங்கி வச்சு சரி இது மூலயமா தான், இந்த மகத்தான நாவல் மூலயமா தான் நான் இதை தொடங்கணும்னு ஒரு இருக்கு. நான் அதை வச்சுதான் தொடங்கினேன். அதே மாதிரியே தான் ஒரு பெண்ணோட இறப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகி அவங்க கதை சொல்றாங்க. லாஸ்டா வந்து விக்டோரியா மகாராணி கிட்ட தான் வந்து இவங்க போயிட்டு சரி ஓகே அவங்கள நம்பலான்ற மாதிரி ஒரு பெண்ணுகிட்டே முடிகிற மாதிரி தான் வந்து இந்த நாவல் நான் பாக்குறேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. நடுவில் வர அந்த பெயர்கள், அப்புறம் அந்த 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 வீட்டுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு எதுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு, ஏன் அவங்க 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 சொல்றத வந்து எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இதுல இந்த கழு ஏத்துறது ஆல்ரெடி நம்ம வெண்முரசு படிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கழு ஏத்துறதை பத்தி. ஆனா இதுல வந்து இன்னும் கொஞ்சம் தத்ரூபமா அந்த அந்த டைம்ல அவன் வலிச்சு சாகும் போது அப்புறம் அந்த கும்மி பாட்டை கேட்கறது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கும்போது ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருந்து வெளியே வரவே முடியாத அளவுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. வாசிப்பை நேசிப்போமோட அந்த சுற்றுலாக்கு என்னால வர முடியாது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய அனுபவமா இருந்துச்சு இந்த புத்தகம் படிக்கிறது. நன்றி. நன்றி அரவிந்த். சரி, நான் கடைசியா சொல்லிடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து. அடுத்து யாரு, பாரதி மேம் பேசுறீங்களா? வேற யாராவது பேச கடைசியா பேசுறேன். உங்களுக்கு முன்னாடி வேணா பேசுறேன் கதிர். வேற யாராவது பேசுறாங்களான்னு கேள்வி வேணா பேசுறேன். வேற யாராவது யாரும் கைவிட்டு மட்டும் சுகுணா மேம் பேசுறீங்களா? இல்லைங்க கதிர், நான் இன்னும் புக்கு வாசிக்கல, இனிமேதான் வாசிக்கணும். பொண்ணு கருணாமூர்த்தி சார் பேச மாட்டாரு. பாரதி மேம் நீங்களே பேசுறீங்க. ஓகே கதிர், நானே பேசிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி நாராயணன். கீரா எழுத்தாளர் கீராவை பத்தி எழுத்து நடையை பத்தியோ அவரை பத்தியோ பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து என்னை விட நான் சொல்லும் தகவல்களை விட உங்களுக்கு எல்லாருக்குமே அவரை பத்தி அதிகமா தெரியும். நீங்களாம் அவரோட ஊருக்கே போயிருக்கீங்கன்னு இப்ப சங்கர் சொன்னார் இல்லையா, அதனால அவரை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அவரை விட என்னை விட அதிகமான புத்தகங்கள் படிச்சிருக்கும் போது அவருடைய எழுத்து நடையை பத்தியும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் இதுல புதுசா என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு புத்தகம் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போதே அதை நம்மள அப்படியே உள்ள இழுத்துக்கணும்னு நான் நினைப்பேன். அது ஒரு படமா இருந்தாலும் சரி, ஒரு புத்தகமா இருந்தாலும் சரி. சுஜாதா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, முதல் 4 வரியிலேயே நீ படிக்கிறவனை உள்ள இழுத்துக்கிட்டாதான் அதை தாண்டினா அவன் உள்ள வரமாட்டான் அப்படின்னு சுஜாதா ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்ல நீங்க சுஜாதாவோட எந்த புத்தகம் எடுத்து பார்த்தாலும் அப்படி இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் 4 to 5 லைன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம சடக்குன்னு உள்ள எழுத்து போட்டிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு எழுத்து நடை வந்து கீரவினுடையது. அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அவ்வளவு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்திலேயே வந்து ஆக்சுவலா இது வந்து அவருடைய பரம்பரையை பத்தி சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல். அது வந்து அந்த மங்கத்தாயார் அந்த பூட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவருடைய பூட்டி அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி, இவருடைய வம்ச கதையை சொல்ற மாதிரியே இவர் வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது என்ன அப்படின்னா, அந்த பூட்டின்னு சொல்லப்படுறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த 7 தலைமுறையினுடைய அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குரூப்ல இல்ல, இது மீட்டிங்ல இல்ல அவங்க. கரெக்ட். சத்தமே இல்ல, ஏதோ ஆளும் இல்ல. வந்துட்டாங்க. அன்வைல் பண்ணிட்டு பேசு. ஹலோ கதிர், கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க. எனக்கு தெரியல, என்னோட கைப்பட்டு இதாயிடுச்சு, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்திருக்கேன். அப்ப எப்ப எதுல இருந்தே உங்களுக்கு கேட்கல?
ஊட்டி வரைக்கும் கேட்டுச்சு. ஆ. இந்த பூட்டின்னு சொல்றது வந்து எதனால நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 7 தலைமுறைக்கான பெயர்கள். அதாவது பூட்டிங்கிறது 4ஆம் தலைமுறைன்னு நான் நினைக்கிறேன். நாம ஒரு தலைமுறை, நம்மளுடைய தாய் தந்தை ஒரு தலைமுறை, பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயோன் சேயோள், பரன் பறை. அந்த 7 தலைமுறை தான் பரம்பரைங்கிறது. அந்த பரம்பரையை தான் நம்ம பரம்பரைன்னு சொல்றது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பூட்டின்ற ஒரு வார்த்தையிலேயே நமக்கு வந்து அவங்க 4வது தலைமுறை அப்படிங்கிறது நமக்கு ஒரே ஒரே ஒரு சின்ன ஒரு வேர்டு மூலியமா நமக்கு அதை வந்து தெரிவிச்சிடுறாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த பூட்டி சொல்ற கதையிலிருந்து தான் வந்து இது கதை வந்து வேகம் எடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 5th கியர்ங்கிறது அங்கதான் வருது. ஆந்திராவிலிருந்து தெலுங்கு மக்கள் வந்து இங்க எப்படி வந்தாங்க? நான் வந்து நெறைய யோசிப்பேன் முன்னாடியெல்லாம். நான் ஆக்சுவலா தெலுங்கு பீப்பிள் அப்படிங்கிறனால, நம்ம எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்போம் அப்படிங்கிறப்ப அத பத்தின தகவல்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் சொல்றேன். அப்பலாம் எங்களுக்கு தகவல்கள் வந்து பெருசா யாருமே சொல்ல கிடையாது. அப்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்மலாம் எப்படி இங்க வந்திருப்போம்? நமக்கு இங்க வரதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு. இடையில புத்தகங்கள் படிக்கும் பொழுது தெரிய வந்தது. இதுல ரொம்ப தெளிவா இருந்தது. நம்ம என்ன ரீசன்ஸ்க்காக வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்து ஒவ்வொரு ரீசன்ஸ்க்காக இங்க வர்றாங்க. அப்ப இவ கம்மவார்கள் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி வந்து அந்த பிள்ளைய வந்து பெண் கேட்க போகிறதுனால தான் அவங்க வர்றாங்க. இல்ல அப்படின்னா அந்த கம்யூனிட்டி இங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்படின்னா அவங்க இல்ல. பொதுவாவே அந்த குடும்பத்த சேர்ந்தவங்க இங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவு தான். அப்ப அந்த சென்னாதேவி அப்படிங்கிற அந்த பெண் பிள்ளையினுடைய ஒரு அழகு, எனக்கு என்ன ஒண்ணு தோணுச்சுன்னா, கிட்டத்தட்ட மங்கத்தாயம்மா அந்த பூட்டி இருக்காங்க இல்லையா? டக்குன்னு எனக்கு அவங்க பேர் வரமாட்டேங்குது. மங்கத்தாயார். அந்த பூட்டியினுடைய கசின் சிஸ்டர். அந்த பொண்ணு சென்னாதேவிங்கிறது. இவங்க சொல்றாங்க, அந்த கதை நடக்கிற சமயத்துல பூட்டிக்கே 9 வயது தான். அப்ப என்ன விட 6 வயது மூத்தவள் அப்படிங்கிறப்போ, அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 15 வயசு இருக்கும். அ இந்த க இது கதை நடக்கிற இந்த கதை நடக்கிற காலகட்டமே, அதாவது பூட்டி இந்த கோவிந்தப்ப நாயக்கர் இருக்கிற காலகட்டமே 1858 அப்படிங்கிறாங்க. 4 தலைமுறைக்கு முன்னாடி பூட்டி வந்து 9 வயதா இருக்கும் பொழுது, அப்பல்லாம் 15 வயசு வரைக்கும் நிஜமாகவே ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்யாம இருந்ததா? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்க ஃபேமிலிலயே எங்க அப்பார் ஃபேமிலிலயே வந்து அவரு தான் மேஜரான பொண்ண கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்து கல்யாணம் பண்ணாரு. அதற்கு முன்னாடி இருந்த எங்க பெரியப்பார் எல்லாருமே 10 வயசு பிள்ளைங்கள தான் கல்யாணம் பண்ணாங்க. வயதுக்கு வராத பெண்கள திருமணம் செய்து வீட்டிலேயே வச்சுக்குவாங்க. அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. வயதுக்கு வந்த பிறகு முறையா இவங்க போய் அழைச்சு கூட்டிட்டு வருவாங்க. இதுதான் திருமண முறையா எங்க கம்யூனிட்டிலலாம் இருந்தது. நாங்க தெலுங்கு பேசுறப்ப எங்களோட கம்யூனிட்டில இப்படிதான் இருந்தது அப்படின்னா, நான் நெனச்சுக்குவேன். எங்க அப்பா மட்டும் தான் அத வந்து உடைச்சு நான் வந்து அவரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறனால நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒரு பேஜரான பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படி சின்ன வயசு பிள்ளைங்களலாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எனக்கு முன்னாடி இருந்த தலைமுறையே 10 வயசுல தான் கல்யாணம் பண்ணாங்க. எங்க பெரியம்மாலாம் 10 வயசுல தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களாமா. சின்ன பிள்ளையா. அப்படிங்கிறப்ப இது எத்தன தலைமுறைக்கு முன்னாடியான ஒரு கதை. அந்த 15 வயசு வரைக்கும் அந்த பிள்ளை அவ்வளவு அழகான ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணாமயே வச்சிருந்தாங்களா? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. 2வது வந்து அந்த காலத்துல வந்து ராஜாக்களுக்கு வந்து பெண் குடுக்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்திருப்பாங்க. ஏன் இந்த பிள்ளைய குடுக்கலன்னா, ஒருவேளை இஸ்லாமியர் அப்படிங்கிறது தான் மெயின் காரணமா இருந்திருக்குமா? மதம் தான் காரணமா இருந்திருக்குமா? அது சொல்லும்போது துலுக்கராஜான்னு தானே சொல்றாங்க. இப்ப வரைக்குமே அந்த துலுக்கர் அப்படிங்கிற ஒரு பேரு தானே இருக்கு. ஒரு இஸ்லாமியர் நம்ம வந்து பொதுவா நம்ம இந்த இஸ்லாமியர்ன்னு சொல்றோம், முஸ்லிம்ஸ்ன்னு சொல்றோம். நமக்கு முன்னாடி தலைமுறையெல்லாம் பாருங்களேன், அந்த வேர்ட பயன்படுத்தாம துலுக்கர்கள் அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த துலுக்கராஜான்னு சொல்லும்போது, அந்த எதுக்கு போய் நம்ம அப்படி குடுக்கணும்? முஸ்லிம்க்கு எதுக்கு போய் பொண்ணு குடுக்கணும்? அப்படிங்கிறதுக்கோசரம் குடுக்கலையா? இல்ல வயது வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம். ஒரு வயசானவரு, கொஞ்சம் வயது ரொம்ப கூட 15 வயசு. அப்ப வந்து ஆக்சுவலா இந்த சின்ன பிள்ளைங்கள வயதானவங்கள கட்டி வைக்கிறதெல்லாம் ரொம்ப 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 சாதாரணமான ஒரு விஷயம். அப்படி இருந்துமே ஒரு ராஜாவுக்கு கட்டி குடுக்குறதுக்கு ஏன் வந்து மறுத்து, ஒரு சமூகமே அந்த இடத்த விட்டு கிளவி வந்து இவ்ளோ சித்திரவதைகள அனுபவிச்சு, ஒரு காட்ட திருத்தி, அத வந்து கிராமமாக்கி, அத சுத்தி இருக்கிற மக்கள நட்பாக்கி, ஒரு ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ண ஒரு 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 இனம் வந்து ஒரு இடத்த விட்டு பிரிஞ்சு புலம்பெயர்ந்து வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் தானே! ஒரு இடத்த விட்டுட்டு வந்துட்டு, அடுத்த இடத்துல வந்து நம்ம செட்டில் ஆகுறது, அங்க வேர் விட்டு முளைக்கிறதுக்குலாம் எத்தன தலைமுறை நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப கிட்டத்தட்ட கோட்டையார் ஃபேமிலில இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறை எடுத்துருச்சு இல்லையா? இப்ப அந்த பூட்டி காலத்துல வந்திருப்பாங்க. 4 தலைமுறையில தான் இவங்க இந்த அளவுக்கு பெரிய ஆளா வந்திருப்பாங்க. அப்படின்னா, ஏன் அந்த மாரி இருக்கணும்? ஏன் அவங்க வந்து ராஜாவுக்கு திருமணம் செய்து குடுக்கறதுக்கு மறுத்தாங்க? அத வந்து அதுக்கான ரீசன் அவங்க வந்து ரொம்ப தெளிவா அவர் சொல்லலையோ! ரொம்ப அழுத்தமா சொல்லலையோ! அப்படின்னு நான் யோசிச்சேன். அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு அவங்க தப்பிச்சு வர சீன் இது எல்லாமே சங்கர் சொல்லிட்டாரு. தப்பிச்சு வர சீனாகட்டும், அந்த மண்ணை பிளந்து வந்து அந்த துளசி என்ற பெண் வந்து உள்ள பூமிக்குள்ள போறது, இதெல்லாம் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது எல்லாமே, நம்மளுடைய குரலா அந்த புத்தகத்துக்குள்ள யாரு இருப்பா? அப்படின்னா அக்கையா இருப்பாரு.
நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவர் மூலியமா சொல்ற மாதிரி எனக்கு தோணும். அவரே சொல்லுவாரு, இதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டது. அவருக்கு வந்து அந்த அம்மா பூட்டி சொல்ற எல்லா கதையுமே மேலோட்டமா கொஞ்சம் நடந்திருக்கும். பட் இந்த அம்மா கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் அவர் அக்கையாவுக்கு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கும் இருக்கும். இது பாட்டி கொஞ்சம் ஏதோ எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போட்டு சொல்றாங்க. அ இவ்வளவு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த மாரி துளசியினுடைய அந்த முடியையும், அதை அந்த அம்மாவோட ஒரு பொருளையும் ஏதோ வச்சு ஒரு பெட்டி வச்சு பக்கத்து ஊர்ல கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. இவங்க ஒரு பெட்டி வச்சு கும்பிடுறது. அந்த மாதிரியான கலாச்சாரம் இதெல்லாமே கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே நல்லா இருந்தது. 2வது வந்து இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்து இவங்கள வந்து இன்னும் அந்த கிட்ட வந்து அண்டாத ஒரு சூழ்நிலை, இவங்கள ஆக்கிரமிக்காத ஒரு சூழ்நிலையில இவர மணியமா போடலாம். மணியக்காரர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? மணியமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்கறாங்க. அதுக்கே இவருக்கு ஒரு கெத்து வந்துருது. கோவிந்தப்ப நாயக்கருக்கே நம்மகிட்ட வந்து இது பண்றாங்கன்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு அவங்க ஒரு அந்த ஒரு அங்க செய்யப்பட்ட ஒரு வாள் வந்து ஸ்வாட வந்தது குடுத்த உடனே அவருக்கு ஒரு மாரி அ எப்படி புலகாங்கிதம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி ஆயிர்றாரு. நமக்கு குடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாரி ஆயிர்றாரு. அவன் பின்னாடி என்ன ஆப்பு வைக்க போறான் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. அந்த விக்டோரியா மகாராணியினுடைய ஆட்சிக்கு வருது அப்படின்னு அவங்க மாறிருச்சு. அவங்களுக்கு கீழ நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போதே, ஃபர்ஸ்ட் இவங்க கேட்கிற கேள்வி, "அப்ப துலுக்கராஜா மாரி நம்ம பொம்பள பிள்ளைகள கூட்டிட்டு போயிருவாங்களா?" அப்படின்னு தான் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 4 தலைமுறைய தாண்டியும் வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா? அப்படிங்கிற பயம் 4 தலைமுறை தாண்டி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அத வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. அப்ப அவன் வந்து குடுக்குற ஃபர்ஸ்ட் இதே வந்து, அ இங்க வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறோம். உங்களுடைய லைஃப் நல்லாருக்கும். அப்படின்ற மாரி ஒரு அஷ்யூரன்ஸ் குடுத்து தான் செய்றாங்க. அப்ப இவங்க என்ன நெனைக்கிறாங்க, சரி பெஸ்ட்டா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு எனக்கு ஒரு இதுல சில சந்தேகங்கள் என்னென்ன இருந்ததுன்னா, கட்டபொம்மன் வந்து கயித்துல தூக்கிலிட்ட இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இவர் வந்து கொன்னு மரத்துல கட்டி தொங்க விட்டதா இவங்களுக்கு ஒரு செய்தி வரும். ஆக்சுவலா காத்துல பரவறப்ப அந்த செய்தி வந்து எப்படி மாறி வருது? ஆக்சுவலா அவர தூக்கிலிட்டாங்க. பட் இவர வந்து கொன்னுட்டு மரத்துல கட்டி தொங்க விட்டதாகவும், அதுக்கு பழி வாங்குறதுக்காக ஊமத்தூர் ஒரு 10 இங்கிலீஷ் பீப்பிள வந்து துரைகள வந்து கட் அ க கொன்னு மரத்துல கட்டி தொங்க விட்டதாகவும் திருப்பி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிறவன் இங்க வந்து நம்மள எப்படி ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எல்லாரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இதுல ஒரு விஷயம் வந்து வித்தியாசமா இருந்தது. என்ன அப்படின்னா, இடது கையில பாக்கு எடுத்து வாயில போட்டதுனாலேயே, அது வந்து எப்படி சொல்றது? அபசகுனமா, தப்பா ஒரு விஷயம் செஞ்சுட்டோம். எதையும் அந்த காலத்துல அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்க. இப்பவுமே நான் வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்து குடுக்குறேன் அப்டின்னாங்க, டக்குன்னு இடது கையில குடுத்தேன்னா, கைய மாத்தி குடுன்னு வீட்ல சொல்லுவாங்க. வலது கையில குடு அப்டிம்பாங்க. எந்த கையில குடுத்தா என்ன அப்டின்னா, இல்ல குடு அப்டிம்பாங்க. இப்ப வலது கை இல்லாதவன்லாம் எதுல குடுப்பான் அப்டின்னா, நீ இப்படியே பேசிட்டு இருக்காத அப்டின்னு என்னைய பிடிச்சு திட்டுவாங்க. இருந்தாலுமே நான் என்ன செய்வேன்னா, வேணும்னே இடது கையில குடுப்பேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இடது கையில குடுக்கக்கூடாது. வீட்டுக்கு ஆகாது. வெள்ளிக்கிழமையில குடுக்கக்கூடாது, ஆகாது. இன்னமுமே நமக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை வரைக்கும் அத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றாங்க. அப்ப அந்த காலத்துல அது அப்படித்தானே இருந்திருக்கும். அது எந்த அளவுக்குன்னா, ஒரு பாக்கு எடுத்து வாயில போட்டதுக்காக ஒரு சாலையவே அதுக்கு பரிகாரமாக ஒரு சாலையவே போடுற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கான ஒரு மூடநம்பிக்கைகளோட தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து இந்த கம்பெனியை ஏன் கும்பெனின்னு சொல்றாங்கன்னு எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்போம். எல்லாத்துலயுமே கும்பெனின்னு தான் இருந்திருக்கோம். அப்புறம் பாண்டிச்சேரி ஆளுநர் இந்த துய்ப்பிலேன்னு நினைக்கிறேன். அவருடைய துபாஷியா இருந்த அனந்தரங்கம் பிள்ளையினுடைய டைரி குறிப்புகள்னு ஒரு புத்தகம் ஒரு தடவ வாசிச்சேன். அதுல வந்து அதுலயும் சரி, அதுக்கப்புறமான புத்தகங்கள் எல்லாத்துலயுமே நம்ம மேடம்னு சொல்ற எல்லாமே மதாம்ன்னு தான் சொல்லுவாங்க. மேரி மதாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லான் அப்படின்னு வரும் இல்லையா? அவங்களுடைய மதாம்ன்னு சொல்லுவாங்க. அந்த மதாம்ன்னு அத மேடம்ங்கிறது தான் அப்படி மதாம்ன்னு சொல்றாங்களா? இந்த கம்பெனி தான் கும்பெனின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி மருவுச்சு? ஏன் அப்படி கும்பெனின்னு சொல்றாங்கன்னு யாராவது எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எனக்கு அது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. கதை முழுக்க வந்து எப்பொழுதுமே கீராவினுடைய எழுத்துல வந்து ஒரு சிறிய பகடை இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு சர்க்காஸ்டிக் கேரக்டர்னா நம்ம அக்கையா தான். ஒரு கிண்டல், நக்கல். அதே மாரி ஒருத்தர வந்து ஒரு விஷயத்த வச்சு கிண்டல் பண்ணிட்டாருன்னா, அதே கிண்டல மத்தவங்க கிட்ட யூஸ் பண்ண மாட்டாராமா. அது மாரி அதுலயுமே சில கொள்கைகள்லாம் அவருக்கு இருக்கு. சில பிரின்சிபல்ஸோட தான் அவரு வாழ்றாரு. எப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்த சொல்லி கேலி பண்ணிட்டாக்கா, அடுத்த தடவ அத யூஸ் பண்ணாம வேற எதையாவது யூஸ் பண்றது. இதுல என்னன்னா, இந்த ஆண்கள் யாராவது அவர சீண்டிட்டாலோ, ஏதாவது பண்ணிட்டாலோ, திருப்பி அவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணி கிண்டல் பண்ணிறது. இது பெண்களுக்கு மட்டும் செய்ய மாட்டாராமா. அது என்ன சாஃப்ட் கார்னர் அப்படின்னு தெரியல. எப்பொழுதுமே பிரம்மச்சாரிகளுக்கே உண்டான அந்த ஒரு சாஃப்ட் கார்னரா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து பெண்கள மட்டும் பழி வாங்க மாட்டாரு. ஆண்கள மட்டும் தான் பழி வாங்குவார் அப்படின்னு அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது அப்புறம் அ அ சங்கர் சொன்னது போலவே நிறைய பட்டப்பேறு உள்ள மனிதர்கள்.
அந்த காரணம் அது வந்து காரண பேர், பட்ட பேர்ன்னு கூட சொல்ல முடியாது. காரண பேர் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த எல்லா பேர்களுமே ஒரு சிச்சுவேஷன், அதுக்கு ஒரு கதை, பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அந்த காரணத்தினால இது படுபாவி, ரங்கப்ப நாயக்கர் அப்படின்னா படுபாவின்னு அவரு முன்னாடி யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்ல மனசு. ஒவ்வொருத்தருக்கும் பாருங்களேன், அந்த வேர்டு வந்து அந்த அந்த சண்டையில வந்து அந்த பையன் வந்து விட்டு குடுத்ததுனால, "என்னடா இவ்வளவு நல்ல மனசா இருக்கியே!" அப்படின்னு சொன்னதுனால அவர் நல்ல மனசு அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இவங்க சொன்ன முன்னாடி பேசினவங்க சொன்னது மாரி, இந்த மரத்த சுத்தி அவங்க உட்கார்ந்திருக்கும்போது, அத வந்து கரெக்ட்டா கொண்டு வந்து மேட்ச் பண்ணுவாரு. அந்த ஸ்டோரிய எங்க கொண்டு வரார்ன்னா, சும்மா போற போக்குல கொண்டுட்டு வராம, கரெக்ட்டா பஞ்சாயத்துக்கு வர்ற எல்லாரும் வந்து உட்கார்ந்திருக்கா மாதிரியும், நம்ம வந்து அந்த பஞ்சாயத்து காட்சிய நம்ம முன்னாடி கொண்டுட்டு வர்றப்ப, இந்த பாரு இங்க இவன் உட்கார்ந்திருக்கான். இவனுக்கு பக்கத்துல இவன், இவனுக்கு பக்கத்துல இவன், இவனுக்கு பக்கத்துல இவன் உட்கார்ந்திருக்கான் பாரு அப்படிங்கிற மாரி. அடுத்து இந்த கழுவன், அவன் கழுவன் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கல்வன வந்து கழுவன்னு சொல்ல வச்சுட்டாரு. அந்த கல்வன் வந்து அவன் வந்து கொல்றது, திரும்ப வந்து அந்த 18ஆம் நூற்றாண்டுகள்ல ஒரு பஞ்சாயத்திலேயே வந்து கழுவிலட்டுறதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறப்ப, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு ராஜா அத செய்யும்போது நமக்கு அது தெரியல. ஒரு பஞ்சாயத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தர கழுவிலட்டுற முடியுமா? அப்ப என்ன அப்ப உங்களுக்கு எதுவுமே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே அப்ப எல்லாமே ஊர் பஞ்சாயத்து தான். ஆனா ஊர் பஞ்சாயத்துல அடிக்கலாம், இல்ல ஊர விட்டு இது பண்ணலாம். ஆனா ஒரு கொலை தண்டனை, மரண தண்டனை குடுக்குற அளவுக்கு பஞ்சாயத்து வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்ததா? அப்படின்னு எனக்கு தெரியல. கழுவில் லெட்டர்ங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமா பட்டது எனக்கு. அப்படிதான் அங்க நடைமுறையிலலாம் அந்த 18ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்ததா? ஒரு கொலைக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு இருந்ததான்னு எனக்கு சரியா தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு புரியல அந்த விஷயம் மட்டும். அதுக்காகவே ஒரு மரம் செஞ்சு, கழுமரம் வந்து செஞ்சு, அத வந்து புதுசா செஞ்சு, அவன கழுவி எடுத்துடணுங்கிறதுக்காகவே அத ரெடி பண்ணுவாங்க. அவன் வந்து கடைசி வரைக்கும் பாருங்களேன், எந்த விதமான மூச்சே இல்லாம அவன் வீட்டிலேயே திருடுறவனா இருப்பான். அப்புறம் எல்லாம் ஊருக்குள்ளேயே கட்டி வச்சு இது பண்ணி ஊர விட்டு தொரத்தி விட்டு தான் அவன் இந்த மாரி வந்து வீணா போயிருப்பான். திருடனா வந்திருப்பான். ஆனா, இப்ப இப்ப நம்ம அவன பத்தி பேசும்போது கூட, அவன் போயிருப்பான், வந்திருப்பாங்கிறோம். ஆனா, சங்கர் பேசும்போது, அவர் வந்து வந்தாரு, போனாரு, அவர கழுவுல ஏத்திட்டாங்கன்னு திருடனுக்கு வந்து அவ்ளோ ஒரு மரியாதை குடுத்து பேசியிருந்தாரு சங்கர் சார். நிஜமாவே அது எனக்கு ஒரு மாரி சிரிப்பா இருந்தது. என்னடா இவ்ளோ அவரு இவருன்னு பேசுற நம்ம டக்குன்னு எனக்கு அப்படியே வராது. டக்குனு நம்ம அவன் இவன்னு பேசிருவோம். ஆனா அவரு இடையில கொஞ்சம் பேசினாரு அவன். நம்ம திரும்பவும் அவரு வந்து அவர கழுவில ஏத்துனாங்க. அவரு அங்க உட்கார்ந்திருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கும்மி பாட்டு பாட சொன்னாரு அந்த பிள்ளைங்கள அப்படிலாம் சொல்லி ரொம்ப மரியாதையாக அந்த கழுவனை வந்து இங்க இந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார் சங்கர் சார். அதோட வந்து நமக்கு பின்னாடி எதுல வந்து முடியுதுன்னா, அந்த இவங்களோட ஆங்கிலேயரோட ஆட்சி வந்து ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர்றாங்க கிராமத்துக்குள்ள. ஏன்னா மேல சிட்டில இருந்திருக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிராமங்களையும் அவங்க ஊடுருவ தொடங்குறாங்க. அப்படிங்கிறதோட நமக்கு வந்து கதைய வந்து முடிச்சிருப்பாரு. அவங்கலாம் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வரப்போறது வந்து என்ன மாரி ஆட்சின்னு தெரியாம, இது வந்து இது விக்டோரியா மகாராணி ஆட்சி, மங்கம்மா ஆட்சி மாரி நல்லாருக்கும். அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதோ பேசிக்கிட்டு இப்படி இருக்காங்க. அப்படிங்கிறதோட நமக்கு வந்து முடிச்சிருப்பாங்க. 2வது வந்து இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, அ அந்த ஆண்கள் எல்லாருமே வந்து 2 பெண்டாட்டிக்காரர்களா இருப்பாங்க. ஒரு பெண்டாட்டி ஒரு மனைவி இருந்தாலே, அந்த ஒத்த பொண்டாட்டிக்காரனா அப்படின்னு அதாவது ஒரு ஏளனமா, ஒரு பொண்டாட்டி தான் இருக்குதாப்பா அவனுக்கு, என்னப்பா அவன் ஆம்பள அப்படிங்கிற மாதிரி, அவனா அந்த ஒத்த பொண்டாட்டிக்காரனா அப்படின்னு ஏளனமா பேசுறது. அப்ப எல்லாருக்குமே 2 மனைவிகள் இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இந்த சீனி நாயக்கர்ன்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த விட்டில்கள்லாம் வரும்போது, அத வந்து ரொம்ப ரம்மியமா ஆரம்பிச்சு கொண்டு போவாங்க. அந்த கருவேப்பில மரத்துக்கு கீழ ஹஸ்பண்டும், ஒய்ஃபும் சேர்ந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது. அப்படியே அழகா 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறது. அந்த அம்மா ஃபுட் எடுத்துக்கிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தா, அந்த மரத்துல இருக்க குருவிகள்லாம் சட்டுன்னு பறந்து போகும்போது, அந்த கருவேப்பிலையினுடைய பூவினுடைய வாசம், கருவேப்பிலை மரத்தினுடைய வாசம் வருமாம். அந்த வாசத்துக்கு கீழ அவங்க 2 பேரும் உட்கார்ந்து அந்த உணவ அருந்துறது வந்து அவ்வளவு ரசிச்சு, அது ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. அந்த போர்ஷன் வந்து ரொம்ப அந்யோன்யமா அந்த கணவன் மனைவி இருக்கிற மாரி அதுல எழுதியிருப்பாரு. அது வந்து நல்லா இருக்கும். அது படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாரி சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இருந்தது எனக்கு அத படிக்கிறப்ப. அப்பதான் வந்து அந்த விட்டில்கள் வந்து வர்றது. அந்த விட்டில் சமயத்துல அந்த விட்டில் பஞ்சம்னு ஒண்ணு ஏற்பட்டு, அந்த டைம்ல வந்து நம்ம கிருஷ்ணப்ப நாயக்கர் வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் அதாவது விதைக்கு மட்டும் நமக்கும் விதைக்கு மட்டும் எடுத்து வை. மீதி எல்லாத்தையும் குடுத்துரு அப்படின்னு சொல்றது. அந்த நேரத்துல வந்து ஒரு பிரச்சனைன்னா ஊர்க்காரவங்கலாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறது. அதெல்லாம் பார்க்குறப்ப, இப்ப அப்படிலாம் இருப்போமா நம்ம? நம்ம அப்படிதான் இருந்தோமா? கொரோனா டைம்ல நம்ம அப்படிதான் இருந்தோமா? அப்படின்னா அப்படி இல்ல. நம்ம என்ன செஞ்சோம்? 4 நாளையில க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஒரு 2 மணி நேரம் தான் கடை திறந்திருக்கும் அப்படின்னா, ஒரு 1 வாரத்துக்கு தேவையானத வாங்குறதுக்கு பதிலா 30 நாளைக்கு தேவையான மளிகை சாமான வாங்கிட்டு வந்து, அ 20 நாளைக்கு தேவையான காய்கறிகள கொண்டுட்டு வந்து மூட்டை மூட்டையா அடைச்சு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா காய அடைச்சு வச்சு, அடுத்தவனுக்கு அது கிடைக்குதா? கிடைக்கலையா? அது அங்க தீந்து போயிருச்சா? அத பத்திலாம் நமக்கு எந்த அக்கறையுமே இல்லாம எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து நம்ம வீட்ட நிறைச்சுக்கிட்டு இருந்தோம்.
அந்த கொரோனா டைம்ல எல்லாம் அப்படிதான் இருந்தோம். 30 நாள் வெளியில வர விடாம எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கரூர் மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் வந்து கொரோனா வந்தது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு. என்னோட சுவர ஒட்டுன பக்கத்து வீட்டுக்காரருக்கு. அங்க தான் வந்தது. ஒரு இஸ்லாமியர் அவருக்கு வந்துருச்சு. அவரு அது வந்த உடனே கரூர்ல வந்த உடனே காந்தி கிராமத்துல தான் இருக்குன்னு சொன்ன உடனே எங்க வீட்ட சுத்தியும் இது பண்ணிட்டாங்க. அந்த கம்பம்லாம் நட்டு இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரர், இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரர் போட்டு எங்கள எங்கேயுமே வீட்டு வாசப்படிய விட்டு கீழ இறங்க விடாம வச்சிருந்தாங்க. எங்களுக்கு பால் பாக்கெட்லாம் எங்கெங்க இருந்தோ வந்துகிட்டு இருந்தது. அந்த மாரி ஒரு இடத்துல நாங்க இருந்தப்ப, தேவையானத பூரா வாங்கி உள்ள வச்சுக்கணும்னு தான் நெனச்சோமே ஒழிய, அடுத்தவனுக்கு அது இருக்கான்னு நாங்க யோசிக்கவே இல்ல. அப்ப இத இத படிக்கிறப்ப அத நெனச்சேன். நம்ம அப்படிதான் இருந்தோமா? அப்ப வந்து தனக்கான விதை நெல்லும், தன் வீட்டுக்கு தேவையான உணவு தானியங்களையும் தவிர மீதி எல்லாத்தையுமே எடுத்து, தன் தேவைகள் போக மீதி அனைத்தையும் எடுத்து ஊருக்கே குடுத்துருக்காரு கிருஷ்ணப்ப நாயக்கர். அப்படிங்கிறப்ப கோவிந்தப்ப நாயக்கர் 2 பேரும் சேர்ந்து தான் குடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்மலாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். அப்ப அந்த கிராமம்ங்கிறது அப்படிதானே. எல்லாத்தையுமே சரிசமமா பங்கிட்டு அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க 18ஆம் நூற்றாண்டுல. கண்டிப்பா இடைசவல கிராமம் இப்ப அப்படி இருக்க போறது கிடையாது. அப்ப வந்து அப்படி இருந்திருக்கலாம். அந்த கிராமம் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா, இப்ப அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த கதையின் மூலமா ஒரு கிராமத்துக்குள்ளேயே போயி அரவிந்த் சார் சொன்னாரு இல்லைங்களா? நம்ம வந்து அந்த உள்ளயே அந்த கிராமத்து வாழ்க்கைய வாழ்ந்தா மாரியே கதை ஏன்டா முடியுதுங்கிற மாரி இருந்தது படிக்கும்போது. நிஜமாவே அந்த மாரியான உணர்வுகள் தான் இருந்தது. நம்ம உள்ள போயிர்றோம். அந்த கிராமத்துக்குள்ளேயே போயிர்றோம். நமக்கு ஒரு காட்சி விரியுது. ஒரு மரத்தடி விரியுது. கிருஷ்ணப்ப நாயக்கருடைய அந்த கோட்டையாரோட வீடெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு கற்பனையாவே இருந்தது. அந்த வீடு, அந்த திண்ண, அதுல வந்து ஒரு பனநார் கட்டிலு, அதுல அந்த பூட்டி படுத்திருக்கிறது. அது எல்லாமே அதுக்கு முன்னாடி ஒரு மரம், அவர் உட்கார்ந்து அங்க வெத்தல போட்டுட்டு இருக்கிறது, அதுக்கு ஒரு வேலைக்காரன். அந்த மாரி அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி ஒரு எளிமையான எழுத்து. ரொம்ப பாசாங்கு இல்லாத ஒரு எழுத்து. ரொம்ப பாசாங்கா இப்ப எஸ்ராவனுடைய புத்தகங்கள்லாம் நீங்க நெறைய படிச்சிருப்பீங்க. ரொம்ப வளைச்சு, வளைச்சு எழுதுவாப்புல. அப்படியே சுழட்டி, சுழட்டி எழுதுவாப்புல. அவ்வளவு அழகா எழுதியிருப்பாப்புல. அந்த மாதிரியான எழுத்தெல்லாம் இது இல்ல. இது ரொம்ப வெளிப்படையான, எளிமையான ஒரு எழுத்து. ஆனா, நம்மள அப்படியே ரொம்ப ரம்மியமா ரசிச்சு, நம்ம கூடவே இருந்து அந்த அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம நேர்ல நின்னு பார்க்குற மாதிரியே, அப்படியே அழகா அந்த எழுதி நம்ம அந்த கிராமத்துக்குள்ளேயே வாழ்ந்த மாரி ஒரு உணர்வ குடுத்திருக்காரு கீரா. அந்த உங்க மாதம் ஒரு நாவல் மூலமா தான் இத படிக்கிறதுக்கான வாய்ப்புமே எனக்கு கிடைச்சது. நான் வாலண்டியரா இதுலலாம் சேர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்ன, இப்படி ஒரு புத்தகத்தலாம் வாசிக்கிறது இப்படி இருக்குன்னா, இன்னைக்குள்ள வாசிக்கணும், இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, பேசணுங்கிறதுக்காக வேக வேகமா எல்லா வேலையும் போட்டுட்டு கூட அத வாசிக்கிறோம் இல்லையா? இல்லன்னா வாசிக்கவே மாட்டேன் நான்லாம். அதனக்காகவே இந்த மாரியான ஒரு இதுல நான் சேர்ந்து, இது மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாசிக்கிறது, எழுதுறது இதெல்லாம் செய்றேன். இதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்த கதிருக்கு நான் எப்போதுமே நன்றிகள சொல்லிட்டே தான் இருப்பேன். குழுவுக்கும் நன்றி, கதிருக்கும் நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள். தேங்க் யூ கதிர். நன்றிங்க. அடுத்து சந்திரா மேம் பேசுறீங்களா? ஹலோ. சொல்லுங்க மேம். அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருக்கீங்க. யூ ஆர் அன்மியூட்டட். ஓகே. ஒரு 10 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் கழிச்சு வரேன். சரி, ஓகே. ஓகே. அப்போ நான் பேசிடுறேன். ஆக்சுவலா நான் இப்போ போன மாதம் நான் இந்த நாவல் படிக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 தடவ படிச்சிருக்கேன். இப்போ சரியான தீவிர வாசிப்புக்குள்ள வராதப்போ ஒரு தடவ படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு தடவ படிச்சிருக்கேன். ஒளி புத்தகம் படிச்சிருக்கேன். இதுக்கு போறப்போ, சுற்றுலா போறப்போ ஒரு தடவ ஒளி புத்தகமா கேட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஞாபகம் இருக்கு. அதனால தைரியமா பேசுறேன். அரவிந்த் பேசும்போது வந்து பாரதி ராஜா சொன்னார் நினைக்கிறேன். இந்த படத்தையே பாரதி ராஜா இந்த கதையவே பாரதி ராஜா எடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா? இந்த படத்துல வர அந்த பொண்ணை தண்ணியில வச்சு அழுத்தி தான் முதல் மரியாதை படத்துல. ஆமா, முதல் மரியாதை படத்துல அந்த அந்த பொண்ணை வச்சு அப்படிதான் அழுத்தி கொள்றது வந்து இந்த கீரா கிட்ட கேட்டு வாங்கி எடுத்த சீன் தான் அது. கீராவோட அந்த சீன் எனக்கு கதையில வந்து பாரதி ராஜா படம் பண்ணியிருக்காரு. இந்த கிளை வந்து கார்த்திக் ரஞ்சிதா நடிச்சு ஒரு படம் வந்திருக்கும். மணியே மணிக்கு இந்த வாத்து மேய்க்கிற கூட்டமா வருவாங்களே, ஆடு மேய்க்கிற கூட்டத்தை வாத்து மேய்க்கிற கூட்டமா ஒரு இது வந்து முதல் மரியாதை வந்து அந்த இது பண்றது வந்து. ஏன்னா அந்த பீரியட்ல டைரக்டர்ஸ்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஹீரோவா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு வச்சுதான் அவரு எடுத்தாப்புல. அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த மங்கம்மா சாலை போய் அந்த எலிசல் ரோடு கட் ஆகும் போதே கோமல் சார் சொன்னாரு, இந்த ரோடு பேர் வந்து இது, இப்ப இந்த என்ஹெச் இந்த பேரு, ஆனா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இதுதான் மங்கம்மா சாலைன்னு. நாங்க
அப்பதான் படிச்ச உடனே எனக்கு கரெக்டா இந்த ரோட்ல தான் இவர் இப்படி வந்துட்டு இருக்காப்ல, அந்த பொண்ணு ஆப்போசிட்ல இப்படி வந்துட்டு இருக்கு, புருஷன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான், இப்ப இங்கதான் குளம் இருந்திருக்கும். ஏன்னா அது அந்த பிளேஸ் வந்து இடைச்சல் போற ஊர் எல்லாமே கரெக்டா நமக்கு அப்ப புரிஞ்சது. அந்த ட்ரிப் டைம்ல வாசிச்சு அதை கரெக்டா படிச்சுட்டு அந்த ஊருக்குள்ள போனப்போ எனக்கு அப்படியே கதைக்குள்ள நுழையிற மாதிரியே இருந்தது. ஏன்னா ஒரு கதையில சொன்ன மரங்கள் வீடுகள் எல்லாம் அப்படியே இருந்தது, ரொம்ப பெருசா மாறல. அந்த கிராமத்தாளுங்க அதாவது நம்ம போறோம் ஒரு மதியான நேரம் எல்லாம் சட்டையை கழட்டி போட்டு வெளியே போட்டு தூங்குற ஆட்கள்லாம் நம்ம பார்த்தேன். அதே மாதிரிதான் இருந்தாங்க. அது ஒண்ணு. ஒவ்வொன்னா சொல்லுவோமே. முதல்ல ஆந்திரால இருந்து தெலுங்கு பேசும் மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு 2 விதமா வந்தாங்க. அதாவது சுல்தானிய ஆட்சி அதிகமாக இந்த மாதிரி இது ஒரு கதை, இது மாதிரி நிறைய கதையை சொல்லி அந்த சுல்தான்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கும்பலா வந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம். அப்புறம் விஜயநகர பேரரசு ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்சியாளர்களா வந்தாங்க. இப்ப வந்தது வந்து மக்களா வந்தது. ஆட்சியாளர்களா வந்ததை பத்தி இவரு சொல்லல, ஆனா நம்ம மற்ற புத்தகங்கள்ல படிக்கலாம். ஈவன் காவல் கோட்டத்தெல்லாம் அது தெளிவா சொல்லியிருப்பாங்க. இப்போ 2 விதமா வந்திருப்பாங்க. அந்த காவல் கோட்டத்திலே தெளிவா என்ன இருக்கும்னா, இவங்க மதுரை நாயக்கர்கள் வரும்போது ஏற்கனவே கொஞ்சம் பேர் அங்க இருந்ததை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லியிருப்பாங்க. அது ஒண்ணு. 2வது இதுல இருக்க நிறைய கிளை கதைகள் அதெல்லாம் வந்து வேற இருக்க புராணங்களோட ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது லட்சுமி வந்து இப்ப குறுக்க போட்டு 7 தலைமுறைக்கு அங்கேயே தங்கடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் படத்துல வந்து நான் திரும்ப வந்தாதானே நீ போவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிணத்துல வருது. அது மாதிரி எல்லா ஊர் பக்கமும் இந்த மாதிரி கதைகள் இருக்கு. அதை அப்படியே கொண்டு வந்து வச்சிருப்பாப்ல. இன்னொன்னு இவங்க பாரதி கழுமறை ஏற்றதை பத்தி கேட்டாங்க. அனந்தரங்கப்பள்ளி நாட்குறிப்புலயும் இருக்கும். கல்வன்னாவே கழுமறை ஏற்றம் தான். அது மகாபாரத காலத்துல ஆரம்பிச்சு இப்ப 1800 பீரியடு வெள்ளக்காரன் 1947 போற வரைக்குமே கழுமறை ஏற்றுறது வந்து ரொம்ப சாதாரணமா இருந்தது. எனக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு. என்னன்னா நான் இந்த அனந்தரங்கம்பிள்ளை இப்ப இந்த கோமல கிராமம்லாம் கழுமரம் படிச்சுட்டு நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப அவரு ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கிறப்ப கேட்கறப்ப நான் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க உங்களை மாதிரி தான் நிறைய பேர் ஒத்துக்கல. கழுமரம்லாம் இப்போ எப்படி சார் வெள்ளக்காரன் போய் ஏத்துவானா அப்படின்லாம் ஒரு பெரிய கேள்வி வந்தது. இல்லைங்க, வெள்ளக்காரன் இப்ப பிரெஞ்சு பீரியட் அனந்தரங்க பிள்ளை பீரியட்ல வந்து பிரெஞ்சு இதெல்லாம் வந்து சாதாரணமா திருவிழால திருநவனுக்குலாம் கூப்பிட்டு கழுமறை ஏற்றிருக்காங்க அப்படிலாம் இருந்திருக்கு. இங்க கழுமறை ஏற்றது வந்து ஒரு நல்ல உண்மையை வாங்குற தண்டனையெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. அப்படி இப்படி நான் அழுத்தி சொல்லவும்னா ஹர்காரா படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல அதை வச்சாங்க. எனக்கே அது ஆச்சரியம் தான். இந்த கோகுல கிராமத்தோட அது ரிலேட்டட். பட் நாங்க டிஸ்கஸ் பண்ண சீன் வந்து வேற. அது நான் வேற எப்போது வந்ததுன்னா நான் அதை சொல்றேன். இப்ப ஸ்பாயில் பண்ண வரும்ல. இந்த கழுமரம் ஏற்றுறது வந்து இந்த கதை ஆரம்பிக்கும் போது அதை நோக்கி போகுதுன்னு நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த ஒரு வெயிலை பத்தி சொல்லும் போது அந்த வெயிலுக்காக போய் இதில் நிற்கும் போது அவர் அப்படியே அந்த மாட்டு வண்டியை கொண்டு வந்து தண்ணியில அப்படியே உள்ள விட்டுருவாப்புல. மாட்டுக்கு அவுத்து விட்டு அப்படியே சகஜமா பேச ஆரம்பிப்பாப்புல. அவன் அப்படியே தண்ணிக்குள்ள வந்துட்டு பேசாமையே இருப்பான். அவர் அப்படியே அப்படியே கோலையே உருவார் அடிக்கிறதுக்கு. நான் பாருங்க, இதெல்லாம் நான் படிச்சு பல வருஷம் ஆச்சு, எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. கோலையே உருவாப்புல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாடி வருது, அப்புறம் புருஷன் வர்றது, அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவங்க கொடுக்குற தண்டனை. அந்த என்னன்னா இந்த கழுவன் பாட்டு பாடி இறந்து எல்லாமே அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அவன் அந்த இது பயத்துல காய்ச்சல சில குழந்தைங்க இறக்கும். அந்த குழந்தைங்க இறக்குறதுக்காக இவனுக்கு பொங்கல்லாம் வைக்க ஆரம்பிப்பாங்க. இவன் ஒரு சிறுதெய்வமாயிடும். அதுதான் நாட்டார் வழிபாட்டோட இது. நீங்க ஒருத்தன் தியாகம் பண்ணாலும் சாமி, இந்த மாதிரி திருடி செத்தாலும் அவன் சாமி ஆயிடுவான். ஆணவ கொலை பண்ணியும் அவங்க அந்த கொன்னவங்களையும் சாமி ஆக்கிடுவாங்க. அது ஒரு தனி டாபிக். இதுல வந்து எனக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கழுவனுக்கு பொங்கல் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அப்புறம் கோபல கிராமம்ங்கிறது தனித்த புத்தகம் இல்லை. இது வந்து ஒரு 3 பார்ட் இருக்க நாவல். கோபுள்ள கிராமம், கோபுள்ள கிராமத்து மக்கள், அடுத்து அந்தமான் நாயக்கர். இது 3ம் அடுத்தடுத்த பீரியட்ல அந்த ஊர்ல நடக்கிற மாதிரி கதை. இப்போ கோபுள்ள கிராமம் வந்து ஸ்டார்டிங்ல இவங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க, கம்பெனி ஆட்சி வரைக்கும் வருதுங்களா, கம்பெனி ஆட்சி முடிகிற வரைக்கும். அடுத்து கம்பெனி ஆட்சியில இருந்து சுதந்திர போராட்டம், அந்த கப்பல் வார் காந்திலாம் வந்து கிட்டத்தட்ட அந்த 1920s வரைக்கும் அந்த பீரியட் வரைக்கும் இருக்கிறது வந்து கோபுல கிராமத்து மக்கள் இருக்கும். அப்புறம் சுதந்திர போராட்டத்தை ஒருத்தர் அந்தமான் ஜெயிலுக்கு போயிட்டு வருவாப்புல, அந்தமான் நாயக்கர். அந்த பீரியட் அவரோட இதை வச்சு வர்றது வந்து அந்தமான் நாயக்கர். இது 3மே வந்து
ஒரு தொடர் மாதிரி இருக்கும். ஒரே அடுத்தடுத்த புத்தகங்கள் வந்து ஆனா இதுல வர கேரக்டர் அதுல வருவாங்கன்னு கிடையாது. பட் அடுத்தடுத்து இதை படிச்சோம்னா நல்லா இருக்கும். நியாயமா இதெல்லாம் சீரியஸா பண்ணிருக்கிறோம், நம்ம வச்சுட்டு இல்லை. நான் வந்து எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, வாய்ப்பு கிடைச்சா இந்த மூணையுமே மக்கள் பதிப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. பட் இது வந்து காப்பிரைட் நாட்டுடைமையான மாதிரி தெரியல, அண்ணன் பதிப்பகத்துல தான் இருக்கு. இருந்ததுன்னா இந்த மூணையும் மக்கள் பதிப்பு போட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு இது ரீச் ஆகல. கோகுல கிராமம் மட்டும்தான் போச்சு. கோகுல கிராமத்து மக்களும் அந்தமான் நாயக்கரும் போகல. பட் போகணும். ஒரு சுல்தான் பீரியட்ல இருந்து சுதந்திரமான வரைக்கும் அந்த இடைச்சேவல் கிராமத்தை பேஸ் பண்ணி அவர் கதை சொல்லியிருப்பாரு. வரலாறு ஃபுல்லாவே சொல்லியிருப்பாரு. கோகுல கிராமத்து மக்கள்ல சுதந்திர போராட்டத்தை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாரு. அது கிராமத்தை எப்படி பாதிச்சது அப்படின்னு. அது முடிஞ்சா வாய்ப்பு இருக்கவங்க கோகுல கிராமத்து மக்களையும் அந்தமான் நாயக்கரையும் படிச்சு பாருங்க. அப்புறம் இந்த புத்தகத்துல இவங்க சொன்ன மாதிரி மங்கம்மா பாக்கு மாத்துனது வந்து நீங்க மங்கம்மாவோட காலத்துல இதுல படிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆட்சியை படிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க ஏன் அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன பரிகாரத்துக்கும் மெனக்கெட்டு பண்ணாங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி தான் இருந்தாங்க. எப்ப அவங்க ஆட்சி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது பெரிய டாபிக். அவங்க பீரியட்ல எப்படி நாயக்கர் சாம்ராஜ்யம் பிச்சுட்டு போய் கிழவன் சேர்ந்ததுலாம் தனியா ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்குனாப்புல, அவங்க மங்கம்மாவோட அடுத்த ஜென்ரேஷன்லயே எப்படி நாயக்கர் பீரியடே மொத்தமா முடிஞ்சது அப்படிங்கிறதுலாம். ஏன்னா அப்போ வந்து மங்கம்மா வந்து முழுக்க முழுக்க மற்ற ராஜாக்களோட சப்போர்ட்ல தான் இருந்தாங்க. அவங்க நிறைய நல்லது பண்ணாங்க. பட் எப்ப அவங்க ஆட்சி கவுளும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லயே தான் போச்சு. அதனால அவங்க இந்த மாதிரி சம்பிரதாயத்தெல்லாம் வந்து பகச்சிக்கிற நிலைமையில அவங்க இல்லை. மங்கம்மா சாலை இன்னும் இருக்கு. ஹைவேஸ்க்கு வந்து இன்னமும் பேர் மங்கம்மா சாலை தான். காவல் கோட்டத்தை படிச்சீங்கன்னு இந்த மங்கம்மா சாலையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருட்டு நடக்கிறது வந்து, களவு போறது வந்து ரொம்ப இதா இருக்கும். நான் வந்து வெவ்வேறு கதைகள்ல படிக்கிறப்ப இந்த மங்கம்மா சாலை வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு பிளேஸா இருக்கும். அது ஒரு ஹைவே. இப்ப அது இருக்கும். இன்னும் நான் மற்றவங்களோட ரிவ்யூஸ்லாம் படிச்செல்லாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன். எனக்கு இப்போ டப்புன்னு ஞாபகம் வந்தது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அந்த இன்னொன்னு இந்த கதையில இந்த ஊருக்கு தீவெட்டி கொள்ளக்காரங்க வருவாங்க இல்லைங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி ஆளுக்கேற்ற ஒரு வெப்பம் வச்சுக்கிட்டு அவங்க அவங்கள முறியடிக்கிறது, அவங்க திரும்ப திரும்ப வர்றது, அது நல்லா இருக்கும். அந்த போர்ஷன் எனக்கு பிடிக்கும். முடிஞ்ச ஸ்டோரி டெல்ல இதை வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி வாய்ஸ் மாடுலேஷனோட கதை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு படமாவோ சீரியஸாவோ பார்க்க கிடைக்காது நமக்கு. இங்க ஒரு இங்கிலீஷ் புக்கா தான் டப்புன்னு வந்திருக்கும். இங்க அதெல்லாம் கிடைக்காது. பட் அந்த ஃபீலிங்க பிஜிஎம்மோட கேட்கணும்னா நீங்க ஸ்டோரி டெல்ல இந்த கதையை கேட்டீங்கன்னா ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கும். அந்த வாய்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு என்ன டோன்ல பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த இவரு இந்த பொண்ணோட புருஷன் பேசுற டைம்லாம் நமக்கு அழுகையே வர அளவுக்கு பேசியிருப்பாங்க. நல்லா இருக்கும். அதுதான் என்னோட அனுபவம். இவங்க கேட்டாங்க, சந்தேகம் கேட்டாங்க, கும்பனின்னு ஏன் பேசுறாங்க அப்படின்னா, சும்மா இதுதான் ஸ்பெஷல் காரணம்லாம் இல்லை. நம்ம கம்பெனி அப்படிங்கிறத சிஓஎம்ங்கிறதே கும்பன் தான் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் படிச்ச பிராமின்ஸ் அதுக்கு அடுத்து இருக்கவங்க அப்படி இப்படின்னு பழகும்போது வாய் தவறி வர கும்பனி தான் அது. ஆனா எல்லாருமே கும்பனின்னு தான் சொன்னாங்க. அழகர கம்பெனி நாட்குறிப்புமே கும்பனின்னு தான் வரும். கம்பெனிங்கிறது சரியா வராது. எனக்கு சம்டைம்ஸ் கும்பனி தான் கரெக்டானாலும் தோணும். அதே மாதிரி நீங்க கேட்டது கரெக்டு தான். மேடம் தான் வந்து மதாம் இருக்கும். அந்த மதாமுக்கான அர்த்தம் வந்து மேடம் தான் அவங்க அப்படி படிக்கிறது. ஓகே, வேற ஏதாவது இருந்தா கூட அப்புறம் சொல்றேன். சந்திரா மேம் நீங்க பேசுறீங்களா? ஹலோ சொல்லுங்க. பேசலாங்க. சொல்லுங்க. இந்த நாவலை பத்தி எல்லாமே நிறைய சொல்லிட்டீங்க. நான் வந்து ஒண்ணு எனக்கு பிடிச்சது மட்டும் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து இதுல வந்து ஒருத்தர் கதாநாயகன் கிடையாது. இதுல வந்து அந்த கிராமமே கதாநாயகனா மெயின் கேரக்டர்ல வருது. இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருவரோட கதை, பல கதைகள் சேர்ந்து இந்த எளிய நாவலாக வந்து நம்ம கண்முன்னே விடுகிறது. கதை வந்து படிக்கிறத விட ஒரு பெரியவர் வந்து கதை சொல்லி நம்ம கேட்கிறாப்புல, ஒரு வாய்மொழியில கதை சொல்றாப்புல இருக்குது. அப்புறம் இன்னும் என்னன்னா, கதையை வந்து நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ஒரு அந்த பாம்பரத்தை தொலைச்ச அந்த கொலை விசாரணையோட ஆரம்பிச்ச கதை அப்படியே அந்த வரலாறு வந்து பின்னோக்கி செல்லுது.
நான் லீனியரா அப்படியே அந்த காலத்தின் பின்னே போய் கதையை வந்து அந்த அந்த கதையை வந்து நம்ம கேட்கிறோம். அப்புறம் இந்த போது ஒரு சமூகத்தோட இடப்பெயர்ச்சி, அந்த சமூகத்தோட இடப்பெயர்ச்சி எதனால நேருது, ராஜாவால, துருக்கர்களோட இது இல்ல ஏதாவது ஒரு பஞ்சம், ஒரு புயல், இது மாதிரி இயற்கை காரணங்கள் அல்லது ஆக்கிரமிப்பு, இதனால வந்து போனா ஒரு கிராமத்துல ஒரு மக்கள் வந்து அவங்களுக்கு சாதகமான இடத்த வந்து செலக்ட் பண்ணி அப்புறம் அதுல வந்து அவங்க அந்த இடத்துல தங்கி எப்படி எல்லாம் போறாங்க, எப்படி வளர்றாங்க அப்படிங்கிறத வந்து இந்த நாவல்ல வந்து அவர் சொல்றாரு. அப்புறம் இது வந்து ஒரு கற்பனை கலந்த வரலாறு கலந்த ஒரு கதையா இருக்குது. அப்புறம் வந்து வட்டார மொழி, கரிசில் வட்டார மொழி வந்து நம்மள வந்து ஒரு எளிய நடை சொன்னாங்களே முதல்ல பேசுறாங்க, எஸ்ரா மாதிரி அந்த வாக்கு சொற்றொடர் சுற்றி வளைத்தல் எதுவும் இல்லை. இது கற்பனை கலந்து கற்பனை வளத்தோடு எழுதாத, இது வந்து எளிய சொற்கள் படிச்ச உடனே நம்ம இதயத்துல போய் நேரடியா தைக்கிறாப்புல ஒவ்வொன்றும் எளிய மொழியில இருக்குது. இயல்பான மனித உணர்வுகள், அதை சுற்றி எந்த வண்ண பூச்சிகளும் இல்லை. ஒரு காதல், ஒரு கற்பனை, ஒரு வருத்தம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இயல்பா வந்து நடக்கிறாப்புல காட்டியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இது ஒரு உயிரோட்டமான ஒரு கிராமத்தோட வரலாறு. கோவல்ல கிராமங்கிறது அந்த காலத்து கதையா இருந்தாலும் அதை பத்தி எழுதியிருந்தாலும் இப்ப படிக்கிற நமக்கு கூட வந்து அது நம்ம மனசை வந்து கவர்றாப்புல இருக்கு. இதுல வந்து கீரா வந்து ஒரு கரிசில் காட்டு எழுத்தாளர், அது கரிசில் காட்டு முன்னோடி அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் உண்மையா இந்த கதை நம்ம எல்லாத்தையும் கவர்றாப்புல இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த இல்ல உங்களுக்கு சொல்றேன், இமெயில் போட்டுக்கோங்க. பொதுவா வந்து இந்த புத்தகத்துல வந்தப்போ இந்த புத்தகம் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கு, முஸ்லிம்கள் வந்து இந்துக்களோட பெண்களை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு கான்ட்ரவர்சி டாக் அதிகமாச்சு. ஆனா இந்த புத்தகத்தை வெளியிட வந்து அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் வந்து வந்தாப்புல. சமாளிக்கிறதுக்காக தான் இதை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. பட் அப்படி ஒன்றும் இதுல முஸ்லீம் வெறுப்புலாம் இல்லை. அதுவும் இல்லாம அந்த காலத்து இப்ப மன்னர்கள் பண்ணதுக்கு இப்ப காலத்துங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிற மாதிரி அது ஒரு தனி கான்ட்ரவர்சியா போச்சு. ஏன்னா 92 தான் இதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. ஸோ அதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பண்ணது. ஹீராவோட முதல் நாவலா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவருடைய எல்லா நாவலுக்குமே இதுதான் அடித்தளம். ஏன்னா இந்த நாவல் வெற்றி பெறலைன்னா இந்த நாவலோட கட்டமைப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது முயற்சி. தனிப்பட்ட ஒரு நபரை இல்ல ஒரு குடும்பத்தை மையப்படுத்தாம ஒரு ஊரையே, அதுவும் வெவ்வேறு காலகட்டத்தை சேர்த்து வச்சு எழுதுறது. அதே மாதிரி வட்டார வழக்கு வச்சு நாவல் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். வீரபத்மநாபனோட தலைமுறைகள் அதுக்கு அப்புறம் தான் வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ பல வகையில இந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த நாவலோட போக்கு, நாவல் எந்த வகையில் எழுதப்படுங்கிற போக்கையே மாத்தின ஒரு புத்தகம். அதை வந்து நம்ம மகாந்தரத்துக்கு வருஷத்துல ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது பேசுறீங்களா? கதிர், எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ஹலோ, சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, அந்த இவரு வேல ராமமூர்த்தி எழுதின குற்ற பரம்பரை கிட்டத்தட்ட இது மாதிரி தான் வருமோ? இல்ல, குற்ற பரம்பரை வந்து காவல் காப்பத்தோட ரிலேட் ஆகும். அது வந்து அந்த அந்த வேற, அது வந்து அவங்க தனி ட்ராக், அது வேற. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஓரளவு விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கக்கூடிய ஊர்ல இருக்கவங்க. குற்ற பரம்பரைங்கிறது சுத்தமா வறண்ட பூமியில நடக்கிற கதை மாதிரி இருக்கும். அங்க வந்து திருட்டு மட்டும்தான், அது வேற மாதிரி இருக்கும். சரி சரி, தேங்க்ஸ். இது கீராவோட முதல் நாவல்ல தான் வந்து இந்த தொகுப்பு இருக்குல்ல, மொத்தமா ஒரு 9 தொகுப்பு வெளியிட்டாங்களா, அதை வாங்கியிருக்கேன். ஸோ வேட் 1975 எழுதியிருக்காரு. 1976 கோப்பல கிராமம் தான் எழுதியிருக்காரு. ஸோ அது முதல் நாவல் தான் அவரும் அண்ணம்லும் குறிப்பிட்டிருக்காங்க. இருக்கலாம், எனக்கு தெரியலன்னு தான் சொன்னேன். இது வந்தா ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே, வேற ஏதேனும் கருத்துக்கள் இருக்கா? ஹலோ, நான் சரி எல்லாரும் பேசுறதுக்காக 2-3 இதை நான் நிப்பாட்டியிருந்தேன். இதுல வந்து ஒரு விஷயம் எனக்கு வந்து நடைமுறை கருத்தோட ஒண்ணு ஒத்து போற மாதிரி இருந்தது. என்னன்னா, அந்த கோட்டையார் வீட்டுல
அவங்க எப்படி அவங்க வந்து அந்த ஊர்ல பெரிய வீட்டுக்காரங்களா ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த காட்டை திருத்தி நிலமா ஆக்கும்போது ஒருத்தர் அவங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி அவங்க வயலை வந்து பிடிச்சு அவங்க அதுல வேலை செய்யறதுக்கு, ஏன்னா எவ்வளவு வயல் பிடிக்கிறாங்களோ அவ்வளவு வயலுக்கு வேலை செய்யணும். ஸோ வேலை செய்யற அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில குழந்தைகள் வந்து இவங்க வீட்டுல மட்டும்தான் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு செல்வம் பெருகுச்சு. அவங்க வந்து பெரிய ஆளானாங்க, பெரிய வீடு. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஹெட் ஆஃப் த அந்த கிராமத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஆளானாங்க. இது வந்து இப்ப நம்ம டீலிமிட்டேஷன்ல பேசும்போது கொஞ்சம் எனக்கு அதுவும் இதுவும் ஒத்து போச்சு. தோ அத கான்டெக்ட்ல இல்ல அப்படின்னா கூட இவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதோட கடைசியில அந்த முடிச்சு வந்து அவிழ்த்து வைக்கிறாரு. என்னன்னா ஒரு பஞ்சம் வருது, இல்ல அந்த வெட்டுக்கிளி பிரச்சனை வரும்போது அதை அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணதான் செஞ்சாங்களே தவிர, நாங்க பெரிய வீடு, எங்களுக்கு பெரிய சொத்து இருக்கு, நாங்க மட்டும்தான் அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க இல்ல. அது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ரெண்டாவது வந்து இந்த வெட்டுக்கிளி இப்போ அது ஏற்கனவே நீங்களும் சொல்லிட்டீங்க. இந்த எத்தனை ஆந்திரால இருந்து வந்தாங்க அப்படின்னா என்னென்ன ஃபார்மேட்ல வந்திருக்காங்க அப்படின்னும் போது, எஸ் ஒண்ணு வந்து இந்த மாதிரி வந்தவங்க, இன்னொன்னு வந்து விஜயநகர் ராஜா வரும்போது அதுவும் காவல் கோட்டத்துல ரொம்ப விரிவாவே இருக்கும். எவ்வளவு பேரு என்னென்ன இடத்துல இருந்து வந்தாங்க அப்படிங்கிற இதுவும் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி இதே இப்ப கம்மாவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு புக்லயும் இதே மாதிரி இவங்களோட வரவை வந்து ரொம்ப விரிவா எழுதியிருப்பாங்க. அதுவும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். மத்தபடி இவரோட எழுத்து, அந்த எளிமை, அந்த சொல், அவர் உபயோகிச்சிருக்கிற அந்த மொழி நடை, இது எல்லாமே வந்து உண்மையிலேயே கவர்றது. அந்த முதல் தடவை தான் வாசிச்சேன். ஆனா முதல் தடவை வாசிக்கும் போதே ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். நன்றி. கதிர், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த சென்னாதேவிய வந்து அந்த பாட்டி அவங்க வீட்ல இருந்த அந்த முதிய பெண் வந்து கொஞ்சும்போது, நான் அபரஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து எத்தன தலைமுறைக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா இப்ப வரைக்குமே எங்க குடும்பங்கள்ல அத சொல்லுவாங்க. நான் அத சொல்லணும்னு நெனச்சேன், மறந்துட்டேன். அபராஞ்சிங்கிறது வந்து சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தெலுங்கு பேசுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பங்காருங்கிற வேர்ட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பங்காருன்னா தங்கம். நான் பங்காரு விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ன வரைக்குமே எங்க எல்லா குடும்பங்கள்லயுமே அந்த வார்த்தை வந்து இருக்கு. நான் பங்காரு அப்படிங்கிறது. அந்த அபராஞ்சிங்கிறத வந்து கொஞ்சம் இப்ப பங்காருன்னு சொல்லுவாங்க. சுத்த தங்கத்த வந்து அப்படி சொல்லுவாங்க. நான் பங்காரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள கொஞ்சுறது, செல்லம் கொஞ்சுறப்ப அந்த வார்த்தைகள வந்து நம்ம என் தங்க பிள்ளை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி சொல்லுவாங்க. இன்ன வரைக்குமே அத்தன தலைமுறை தாண்டியும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த வார்த்தை. அப்படிங்கிறத நான் படிக்கும்போது நெனச்சேன், சொல்லணும்னு நெனச்சேன். இப்ப மறந்து போகவும், இப்ப ஞாபகம் வரவும் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல கதிர். நன்றிங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? இல்ல முடிச்சுக்கலாமா? நம்ம இந்த புக்கு பத்தி இல்ல, இந்த புத்தகத்துக்கான ரிவ்யூ பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லணும். துர்கா கார்த்திகேயன் அப்படின்றவங்களோட ரிவ்யூ வந்து நீங்க சான்ஸ் கிடைச்சா அதை வாசிச்சு பாருங்க. அது ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அதாவது ரொம்ப நல்ல எல்லாரோட அவங்க ரிவ்யூ ரிவ்யூ ரொம்ப நல்லா வாசிக்கிறத இருந்துச்சு. ஆமா, எல்லாத்தையும் நீங்க வாசிச்சிருக்கணும். அதை விட அந்த Facebookல அந்த போஸ்ட் அவங்க போடும்போது அது வந்து அவங்க ஒரு கொலாஜ் ஒண்ணு போட்டிருந்தாங்க. இந்த புத்தகத்துல இருக்கிற அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் எடுத்து ஒரு கொலாஜ் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. அதுவும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். அது மறந்துட்டேன் அப்போ பேசும்போது. அது யாராவது சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பா பாருங்க. நம்ம வாசிப்பை நேசிப்போம் குழுவுல Facebookலயும் அவங்க அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஓ, நன்றி. இப்ப பார்க்கலாம். ஆக்சுவலா வேற ஒருத்தங்க கீது கல்பரேட் தான் அந்த மாதிரி கொலாஜ் போடுவாங்க. துர்காவும் போடுறாங்களான்னு தெரியல, நான் பாக்குறேன். ஓகே நண்பர்களே, வேற ஏதேனும் கருத்துக்கள்? நான் முத்து. ஆக்சுவலா அந்த மீட்டிங் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். நானும் ஒரு 2 ஆர் 3 டேஸ் முன்னாடி தான் அந்த புக்க கம்ப்ளீட் பண்ணேன். ஆனா, அந்த கொஞ்சம் கன்டினியூட்டி எனக்கு கிடைக்கல. கொஞ்சம் வொர்க் ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால. ஆனா, ரொம்ப ஜனரஞ்சகமா இருந்துச்சு அந்த கதை. ஸ்டார்ட்டிங்கே ரொம்ப நம்மள புடிச்சு உட்கார வைக்கிற மாரி ஒரு விஷயத்தோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, ஒரு கட்டத்துல வந்து அவங்க ஒரு ஆற தாண்டும்போது மரமே சாஞ்சு அவங்களுக்கு அந்த மாரி கொஞ்சம் அந்த அதீத கற்பனை விடும்போது கொஞ்சம் நமக்கு என்னடா நல்லா தான் நம்ம இதுவரைக்கும் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல நமக்கு ஒரு நினைப்பு வருது. அதுக்கப்புறம் அவங்க பஞ்சத்துல கஷ்டப்படுறது, அவங்க அந்த கிராமத்த அவங்களே கட்டமைக்கிறது. அப்புறம் அந்த ஆசிரியர் எழுதின இது ஒரு 3D டைப்பான ஒரு நாவல் மாரி இருந்துச்சு. அந்த சவுண்டுக்கு கூட ஒரு வடிவம் குடுத்து, அப்படியே ஒரு ரூம்குள்ள உட்கார வச்சு அந்த சுற்றுச்சூழல்லாம் குடுத்து கொண்டு போனது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆ அவ்வளோதான். இதான் என்னோட கருத்து. தேங்க்ஸ். நன்றிங்க. இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன். அப்போல சரி, ஓகே. அந்த அது வந்து
குழந்தைங்களுக்கு இப்ப பாட்டிங்க சொல்ற கதை மாதிரி தானே, அதனால லாஜிக் இல்லாம விடுவாங்க. வேற ஒரு பாயிண்ட் இப்ப டப்புன்னு ஞாபகம் வச்சு மறந்துட்டேன். ஓகே விடுங்க. அடுத்து ஏதாவது நண்பர்கள் வேற ஏதேனும் கருத்துக்கள் இருக்கா? நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? ஓகே, நன்றி நண்பர்களே. மாதம் ஒரு நாவலை இது மாதிரி கலந்துரையாடுறோம், வாசிக்கிறோம், பதிவு எழுதுறோம். தொடர்ச்சியா ஒவ்வொரு மகத்தான நாவல்களையும் கொண்டாடுவோம். கீராவோட நூற்றாண்டு நெருங்கிட்டு இருக்க. ஐ திங்க் அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ வரும்னு நினைக்கிறேன். அதுல இன்னும் சிறப்பா அவரை கொண்டாடுவோம். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாசிப்பு சார்பாக நன்றி. நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ். நன்றிங்க.